அகப்பட்டு ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். கீழ்மை என்ற ஒரு அதிகாரம். கெட்ட பயல்கள் கொஞ்சம் பேர் உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் பண்ணுகின்றார் திருவள்ளுவர். என்ன அடையாளம் என்று முதல் அடையாளம் சொல்லுகிறார். கீழ்மையானவனுக்கு, கீழ்குணம் உள்ளவனுக்கு என்ன அடையாளம் என்றால், மற்றொருவன் வந்து அவனிடம் பணிந்து நின்றால் இவன் அந்த பணிவை மதிக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் பணிங்க, நான் என்ன படிவ ஆசீர்வாதம் பண்றேன்னுவான். ஐயா வணக்கம் என்றால், ஏன் இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு கும்பிட மாட்டீரோ இப்படி கேட்கிறான். இவனுக்கு கும்பிடலாமோ? இவனை கும்பிடப்படாது. திருவள்ளுவரே சொல்றார் பாருங்க, பணிவுடையன் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகைப்பட்டு. இவர் கும்பிடுறாருன்னா இவரை தம்பி அப்படி போயிடும், டேய் என்று கூப்பிட்டா பக்கத்தில் வந்து என்னென்னு கேட்பான். வணக்கம் சார் என்றால் அப்படி போயிடும் பண்ணுவான். இது கீழ் மக்களுக்குரிய குணம். பணியிறவனை அவனுக்கு மதிக்க தெரியாது. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகைப்பட்டு செம்மாக்கும் கீழ். திருவள்ளுவன்ட்ட கேட்டான், அப்பா என்னப்பா பண்றது இவர்களோட நாம அப்ப என்ன மாதிரி பழக வேணும் என்று கேட்டோம்னா, திருவள்ளுவரில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுதான். அந்த ஆள் ரொம்ப யதார்த்தவாதி. அறம் சொல்லுகிற பொழுது நம்ம பேனாக விடாம அறம் சொல்லுவார். அவருடைய ரொம்ப கெடுதல் இல்லை. அறம் முன்னே மற்றவன் பே காட்டிட்டு இல்லை போயிடுறான். திருவள்ளுவர் கேட்டா, இப்படி ஒருத்தன் செய்கிறானே, நான் பணிஞ்சு போனா அவன் என்ன காலில் ஏறி மிதிக்கிறானே, என்ன செய்யறேன்னு கேட்ட பொழுது அதுக்கு பதில் சொல்லுகிறார் திருவள்ளுவர், சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்ண்டார். டேய் பெரியவன்கிட்ட தாண்டா இந்த பணிவெல்லாம், பணிஞ்சுகொள், பெரியவன்கிட்ட தான் பணிவு. கீழ் மகன் தெரிஞ்சு போனா பணியாதே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். கரும்பு பயன் தரும், சும்மா பார்த்தா மரம் மாதிரி இருக்கும். கரும்பு உனக்கு பயன் செய்ய வேணும்டா அடிச்சு சக்கையா புள்ளி சாறு தண்ட பாட்டில் வரும்ட்ட. பண்பு இல்லாதவன்ட்டு தெரிஞ்சான் நொறுக்கு, வேற வழி இல்லை. இந்த அறம் சொல்றேன் சண்டை பிடிக்க வழி சொல்லுதுன்ட்டு நீங்க நினைக்கிறது புரியுது. திருவள்ளுவர் சொல்றாங்க, பண்பு இல்லாதவன்ட்டு தெரிஞ்சா அவனுக்கு சல்யூட் பண்ணி கொண்டு இருக்காது, அவன் அடிச்சு புள்ளி. கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் நன்றாற்றலிலும் தவறுண்டு. திருவள்ளுவர் பிரகடனப்படுத்துகிறார். நீ நன்மை செய்வதிலையும் பிழை இருக்கிறதடா, எல்லாருக்கும் நன்மை செய்ய போகாதே. திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அரஞ்செய்து பேயனா போயிடாதே. நன்றாற்றலிலும் தவறுண்டு, அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை. எதிராளியை ஆரென்று தெரிஞ்சு கொண்டு உன்னுடைய நன்மையை காட்டு.